ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 9 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல எக்ஸசைஸ் 9.4 அதாவது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல இருக்க எல்லா கொஸ்டினையும் ஷோ தட் given differential equation is homogeneous and solve each of them அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு ஈக்குவேஷனையும் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹோமோஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ணலாம். யூஸ்வலாகவே வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் வேரியபிள் செப்பரேஷன் பண்ணிட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணுறது வழக்கம். ஆனால் எல்லா ஈக்குவேஷன்லையுமே வேரியபிள் செப்பரேஷன் பாசிபிளானா அப்படி கிடையாது. இப்போ இதிலலாம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்கன்னா கொண்டு வர முடியாது நம்ம. ஸோ அப்படி கொண்டு வர முடியாத பட்சத்தில் அது ஹோமோஜீனியஸாக நம்ம முதல்ல செக் பண்ணணும். ஹோமோஜீனியஸாக இருந்தால் அது அந்த வழியில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோமோஜீனியஸான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினை dy by dx ஃபார்மில் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ dy by dx நமக்கு வேணும். அதாவது இங்கே dy இங்கே இருக்குது, இங்கே மல்டிப்பிள் இருக்க dx இங்கே டிவிஷனில் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே இருக்கிற டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இது கொஸ்டின் dy by dx இல்லை dx by dy எந்த ஃபார்மில் கொண்டு வந்தாலும் நம்மளால ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியும். இப்போ இதில் dy by dxன்னு இருக்கு இல்லையா கொஸ்டின். ஸோ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் தான் இங்கே கொடுத்துருக்கிற கொஸ்டின். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் தான் நம்மளோட ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ஹோமோஜீனியஸான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அதாவது எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் லேம்டா எக்ஸ், எங்கெல்லாம் ஒய் வருதோ அங்கெல்லாம் லேம்டா ஒய். அப்போ லேம்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா ஒய் த ஹோல் ஸ்கொயர் பை lambda x the whole square plus x into y அப்படின்றதுல lambda x multiple by lambda y அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ உள்ள ஸ்கொயர் பண்ணும்போது lambda squared x squared வரும். இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது lambda squared y squared கிடைக்கும். டினாமினேட்டரில் ஸ்கொயரை உள்ளே கொண்டு போகும்போது lambda squared x squared தான். இங்கே இந்த ரெண்டு லேம்டாவை எடுக்கும்போது lambda into lambda lambda squared ஒரு எக்ஸும் ஒய்யும் மல்டிப்பிள் இருக்குது. நியூமரேட்டரில் ரெண்டு பேர்கிட்டயுமே லேம்டா ஸ்கொயர் இருக்கிறதால லேம்டா ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். டினாமினேட்டர்லேயும் லேம்டா ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்ற டேர்ம் கிடைக்குது. இங்கே லேம்டா ஸ்கொயர் இருக்குது, இங்கே லேம்டா ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். ஒரே மாதிரி பேஸ் இருக்குது. நியூமரேட்டர் அப்போ என்ன ஆகும்னா சப்ட்ராக்ட் ஆகும். அதாவது எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் பி அப்படின்னு இருந்தால் நம்ம எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி அப்படின்னு லாஸ் ஆஃப் எக்ஸ்பெரன்ஸ் படிச்சிருக்கோம்ல. அப்போ இதில் 2 - 2ன்றது என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். அப்போ நான் எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன். லேம்டா பவர் 0 இந்த டேர்ம் கிடைக்குது. இது உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தானே, இதே டேர்ம் தான் இங்கே வந்திருக்கு பாருங்கள், எந்த சேஞ்சுமே இல்லை. இப்படி கிடைச்சதுன்னா இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். இந்த மாதிரி லேம்டாவை கம்ப்ளீட்டாக வெளியே எடுக்க முடிஞ்சு திருப்பி அதே ஃபங்க்ஷன் நமக்கு திரும்பி வந்தால் தான் அது என்னன்னு சொல்லணும், ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லணும். ஸோ இங்கே லேம்டாவோட பவரில் வர நம்பர் வந்து அந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனோட டிகிரியை நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 0. ஸோ இதில் முதல்ல வந்து ஷோ தட் இட் இஸ் ஹோமோஜீனியஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சால்வ் தம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் டு சால்வ் நம்ம ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம். இது எதுக்காக நம்ம ஹோமோஜீனியஸில் கொண்டு வரணும், இதில் எக்ஸையும் ஒய்யும் செப்பரேட் பண்ண முடியாது, அதுக்காக தானே இதை நம்ம பண்ணுறோம். அப்போது இங்கே ஒய் பை எக்ஸ் ஃபார்ம் இருக்கா, எக்ஸ் பை ஒய் ஃபார்ம் இருக்குன்னா டிஒய் பை டிஎக்ஸ் தான் இங்கே எடுத்திருக்கோம் நம்ம. அப்போ ஒய் பை எக்ஸ் ஃபார்ம்னு அர்த்தம் இந்த கொஸ்டின். அப்போ ஒய் பை எக்ஸுக்கு பதிலாக நம்ம பின்ற சப்ஸ்டியூஷன் எடுக்கணும். ஒய் பை எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போங்க. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒய் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு மாறும். இப்போ dy by dx is equal to இப்போ vxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது, மல்டிப்பிள் இருக்கிறதுனால uv அப்ளை பண்ணணும். v அப்படியே வச்சுட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 ஆகிடும். ஏன்னா எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dv by dx அப்படின்றது கிடைக்கும். இந்த 3 ஸ்டெப்பும் வந்து எல்லா சம்லையுமே வரும். நம்ம எக்ஸ் பை ஒய் எடுத்தாலும் இல்லை ஒய் பை எக்ஸ் எடுத்தாலும் இது அப்படியே மாறி தான் வரும். ஒய் பை எக்ஸ் வின்னு எடுத்து சம சால்வ் பண்ணால் இந்த மாதிரி எடுக்கணும். எக்ஸ் பை ஒய்னு எடுத்து வின்னு எடுத்தாலும் இதே மாதிரி ஒரு யூவி பாட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து காமனாக எல்லா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்லேயும் வர்றதான். இதை எழுதிக்கணும். நம்ம எழுதிட்டு இப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குல்ல, அதாவது நம்மளோட கொஸ்டின் இருக்குல்ல, அதை தான் எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் பாருங்களேன், வியும் எக்ஸும் மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த dy by dxலையும் vயும் xும் மட்டும் தான் இருக்கணும். ஆனால் கொஸ்டினில் v இருக்காது, y தான் இருக்கும். அந்த yக்கு பதிலாக நம்ம எடுக்க போகிற சப்ஸ்டியூஷன் தான் இந்த vx.
இந்த given questionல y இருக்கிற பிளேஸ y மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கணும் vx அப்படின்றத போட்டுக்கணும். ஸோ இங்க எழுதிடலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு இருந்துச்சுல்ல, ஒய்க்கு பதிலாக இங்கே bx ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம். டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் xy, எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் xyல எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படியே எழுதிட்டு xyல x இன்ட்டு ஒய்க்கு பதிலாக vx அப்படின்னு எழுதிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் இந்த பக்கம் v இன்ட்டு 1b ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv பை dx அப்படின்றது எழுதிக்கலாம் நம்ம. ஸோ எழுதியாச்சா? இப்போ இங்கே நியூமரேட்டரில் ஸ்கொயரை உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு v அப்படின்றது கிடைக்குது. இங்கே v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv பை dx நம்மக்கிட்ட இருக்கு. இதில் மேலேயும் எக்ஸ் ஸ்கொயர்ட் காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துக்கலாம். 1 ப்ளஸ் வி ஸ்கொயர். டினாமினேட்டர்லையும் எக்ஸ் ஸ்கொயர்ட் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கலாம். 1 ப்ளஸ் b அப்படின்றது கிடைக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். which is equal to v plus x into dv by dx அப்படின்ற டேர்ம் இருந்தது. இப்போ இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் v மட்டும் நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்னென்னு எழுதிக்கலாம்? மைனஸ் வின்னு எழுதிக்கலாம். இங்கே ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒரு 1 ப்ளஸ் வி ஸ்கொயர்டும் ஒரு 1 ப்ளஸ் வியும் இருக்குது. மைனஸ் வி இந்த பக்கம் இருக்க வினா வி பை 1, அந்த பக்கம் வந்தால் மைனஸ் வி பை 1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே எல்சிஎம் எடுத்தால் தானே மைனஸ் பண்ண முடியும், ஏன்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அப்போ 1 இன்ட்டு 1 ப்ளஸ் வி ஸ்கொயர்ட் என்ன? 1 ப்ளஸ் வி ஸ்கொயர்ட் மைனஸ் வி இன்ட்டு 1 ப்ளஸ் வி. டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் வின்னு எழுதிடலாம். இங்கே எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இந்த மைனஸ் வியை உள்ள மல்டிபிள் பண்ணலாம். 1 plus v squared minus v squared வந்துரும். கீழே 1 plus v equal to x into dv by dx. இதில் plus v squaredும் minus v squaredும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் டேர்ம்னு பார்க்கும்போது ஒரு 1 minus v இருக்கு, கீழே வந்து 1 plus v இருக்கு. இங்கே x dv by dx என்ற டேர்ம் நமக்கு கிடைச்சிருக்கு. x எல்லாம் ஒரு பக்கம், v எல்லாம் ஒரு பக்கம் நம்ம எடுத்துகிட்டு போனால் இன்டகிரேட் பண்ண முடியும். இப்போ இங்கே dv இங்கே இருக்கிறதுனால இந்த v எல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே மல்டிப்பிளில் இருக்க 1 மைனஸ் எக்ஸ், அதாவது இந்த டிவிஷனில் இருக்க இந்த ஃப்ராக்ஷன் அங்கே போனால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ மேலே 1 ப்ளஸ் வியும் கீழே 1 மைனஸ் வியும் எழுதி இங்கே dvன்னு போட்டுருங்க. எக்ஸ் பை டிஎக்ஸ் அந்த பக்கம் வரும்போது dx பை எக்ஸ் அப்படின்றது கிடச்சிரும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், v எல்லாம் ஒரு பக்கம் எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் ஆன் போத் சைட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணும்போது ப்ளஸ் சி வந்து நம்ம ஒரு சைடு போட்டால் போதும், அதை வந்து நம்ம யூஸ்வலாக எக்ஸ் சைடு போடுவோம். இதை இன்டகிரேட் பண்ணும்போது இப்படி கிடைக்குது. ஸோ பி வந்து இந்த சைட்லேயும் இந்த எக்ஸ் வந்து இந்த பக்கமாக எழுதிக்கோங்க. இந்த ரைட் சைடில் நம்ம யூஸ்வலாக சி ஆட் பண்ணுறதுனால. இவங்களை இப்போ டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாதுல்ல, ஏன்னா இது வந்து மேலேயும் கீழேயும் ஃப்ராக்ஷனல் டைப்பில் இருக்குது, டேரெக்டாக இன்டகிரேட் ஆகாது. அப்போ இது என்ன பண்ணுறது? எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னா பாருங்க, ஈஸியாக ஒரு ஸ்டெப் பண்ணிவிடுங்க. இன்டகிரேஷன் ஆஃப் இந்த 1ன்றதை வந்து நம்மளால் 2 மைனஸ் 1ன்னு எழுதிக்க முடியும்ல, ஏன்னா 2 மைனஸ் 1 1 தான். இப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் வி பை 1 மைனஸ் வி, இங்கே வந்து டிவி இருக்கு, இந்த சைடு டிஎக்ஸ் பை எக்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வரும்போது இந்த 2க்கு கீழே இந்த 1 மைனஸ் வி ஒரு தடவையும் இந்த 1ஐயும் வியும் கம்பைன் பண்ணி அவங்க கீழேயும் இந்த டினாமினேட்டர் தனித்தனியாக ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதாவது 2 பை 1 மைனஸ் வியை தனி டேர்மாகவும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்த மைனஸ் சைன் இப்படி வெளியில் எடுத்துட்டு 1 மைனஸ் வின்னு போட்டு 1 மைனஸ் வின்னு போட்டுருங்க. அப்போ இது என்ன ஆகும்னா டேரெக்டாக கேன்சல் ஆகிடும். அப்போ அவங்களை இன்டகிரேட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. இது 1 பை எக்ஸ் ஃபார்மில் இருக்குது. இன்டகிரேட் பண்ணும்போது லாக் எக்ஸ் வரும். அப்போ 2 வெளியில் எடுத்துட்டு லாக் ஆஃப் 1 மைனஸ் வி அப்படின்றத எழுதிக்கலாம். இதில் வி வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுனால டினாமினேட்டரில் ஒரு -1 அப்படின்னாட்டா நம்ம போடணும். மைனஸ் இங்கே வெறும் 1 மட்டும் தான் இருக்குது. 1 வந்து டிவி வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு பின்ற டேர்ம் கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு இங்கே வந்து டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு இருக்குது. நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது 1 பை எக்ஸ் ஃபார்ம்ன்றதுக்கு என்ன கிடைக்கும்னா லாக் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இங்கே வந்து லாக் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஸோ இங்கே ப்ளஸ் சி அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேர்மும் நெகட்டிவ்ல இருக்குது, இதுவும் நெகட்டிவ்ல இருக்குது. இங்கே ஒரு லாக் எல்லாம் ஒரே சைடும், ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே சைடும் எடுத்துக்க போகிறோம். இங்கே வந்து -2 டைம்ஸ் லாக் ஆஃப் 1 மைனஸ் வி நம்ம கிட்டே இருக்குது. இங்கே இருக்கிற ப்ளஸ் லாக் எக்ஸ் வந்து அங்கே வந்ததுன்னா மைனஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கும். இந்த பக்கம் சி இருக்கு, இந்த மைனஸ் வி அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்னன்னு கிடைக்கும்னா ப்ளஸ் வி அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். இதில் வந்து ரெண்டு பேர்கிட்டயுமே வந்து நெகட்டிவ் சைன் இருக்கு. இந்த 2 வந்து நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ மைனஸ் லாக் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர்னு போட்டுட்டு மைனஸை வெளில எடுத்துட்டோம். ஸோ இது வந்து ப்ளஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிரும். இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து சி ப்ளஸ் வி அப்படின்றது இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம சப்ஸ்டியூஷனுக்கு வரலாம். நம்ம வி வந்து நம்மளோட ஒய் பை எக்ஸ் அப்படின்றத நம்ம வி அப்படின்றது சப்ஸ்டியூஷன் கொண்டு வந்துடணும்ல. இப்போ இந்த வியோட பிளேஸ்ல எல்லாம் ஒய் பை எக்ஸ் அப்படின்றத எழுதிக்க போகிறோம். இன்னொரு ஃபார்மும் இருக்குது.
log a plus log b அப்படின்னு டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து log of ab அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த மைனஸ் இங்கே இருக்கட்டும். log of இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து 1 minus b the whole squaredல 1 இந்த b வர இடத்துலலாம் y by x ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது log a plus log bன்றதுனால இதை ஜாயின் பண்ணிட்டோம். இதை 1 by 1 ன்னு போட்டு எல்சிஎம் எடுக்க போறோம். இந்த பிளஸ் இந்த மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல இதை அந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம log அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம் ஈஸியா. அதுக்காக இதை எல்சிஎம் எடுக்கும்போது x minus y by x அப்படின்னு வந்துடும். ஹோல் ஸ்கொயர். இதை நியூமரேட்டருக்கு தனியா ஸ்கொயரும் டினாமினேட்டருக்கு தனியா ஒரு ஸ்கொயரும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி இருக்கும்போது இங்க ஒரு ஸ்கொயரை நம்ம என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியும். மைனஸ் இந்த பக்கம் வைக்கும்போது சி மைனஸ் ஒய் பை எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஏன்னா சி வந்து கான்ஸ்டன்ட் தானே, நம்ம மைனஸ்ல போட்டா கூட அது கான்ஸ்டன்ட் தான். அதனால சின்னு எழுதினாலே போதும். இங்க இருக்கிற இந்த லாக் ஃபார்ம் அந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்னா எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்மா கன்வெர்ட் ஆயிடும். அப்ப இங்க நியூமரேட்டர்ல எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரும் ஒரு எக்ஸும் இருக்கு. இங்க இ டு த பவர் சி மைனஸ் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்ப ஈயோட பவர்ல சி மைனஸ் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி e power c multiple by e power minus y by x அப்படி கூட நம்மளால எழுதிக்க முடியும். அதே மாதிரி இந்த டினாமினேட்டர்ல இருக்க x அந்த பக்கம் எடுத்துட்டு போனா மல்டிபிள் வந்துடும். இங்க மல்டிபிள் பை. ஸோ இது கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. e to the power c கூட திருப்பி அது ஒரு கான்ஸ்டன்ட் தான் அப்படின்றதுனால x into c e to the power minus y by x இங்க வந்து x minus y the whole square அப்படின்னு எழுதுனா இதுதான் உங்களோட ஷார்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.